அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழகத்துடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சோஷியல் மீடியாவில் அடிக்கடி ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். பாஜகவிற்கு தொடர்ந்து எதிரான ஒரு விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாரு. அந்த வகையில் இப்போ சமீபமாக அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சாதனைன்னு பண்ணாங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. சரி, இது என்ன உண்மைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 2-3 விஷயங்கள் இதுக்கு உதாரணமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இவர் ஏன் அதெல்லாம் தெரிஞ்சே தெரியாத மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரா என்ன அப்படிங்கிறது தெரில. சரி, அந்த 3-4 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நம்ம எதிரி நாடாக சொல்லக்கூடிய பாகிஸ்தான், அந்த நாட்டுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறவர் இந்தியாவை பற்றி சூப்பர் பவராக இருக்காங்க, நம்ம இங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், 2 பேர்த்துக்குமே 1947 தான் சுதந்திரம் கிடச்சிது, ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், அவங்க எப்படி வளர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியும். दुनिया की सुपर ताकत बनने के ख्वाब देख रहा है और हम दिवालियापन से बचने के लिए भीख मांग रहे हैं कि डिफॉल्ट न हो जाए हम लोग। हिंदुस्तान और हम एक ही दिन में आजाद हुए। 15 अगस्त 1947 को सुबह 8 बजे दिल्ली में लॉर्ड माउंटबेटन ने इंडिया के गवर्नर जनरल का हल्फ उठाया और कराची में कायदे आज़म मोहम्मद अली जिन्नाह ने हल्फ उठाया। एक ही दिन हम आजाद हुए। आज वो दुनिया की सुपर ताकत बनने के ख्वाब देख रहा है और हम दिवालियापन से बचने के लिए भीख मांग रहे हैं कि डिफॉल्ट न हो जाए हम लोग। பார்த்தீங்களா, ஒரு பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஒரு லீடர் அவங்க பார்லிமெண்ட்டில் அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரி, இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவை இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்கள் இதெல்லாம் லாஜிஸ்டிக்கல் மார்வல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருடன் அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்னு ஒரு பாராட்டை கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நாணய நிதியம் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது உலக நாடுகள் எல்லாம் நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் நல்ல மக்களுக்கு போய் சேருது, டைரெக்டாக அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம மாநிலத்துடைய ஒரு அமைச்சர் இதெல்லாம் தெரியாமல் இப்படி பேசுவது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.